வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 13ல் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் பி ஏ சி ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும் என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இருபடி சமன்பாட்டோட மூலங்கள் எப்படி இருக்குன்னா மெய் மற்றும் சமமா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன இது பண்ணணும், பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா எது சமமா இருக்கும்? நமக்கு பொது வித்தியாசம் சமமா இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். எதுக்கு சமமா இருக்கும்? மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை மைனஸ் பண்ணதுக்கு சமமா இருக்கும். இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க, ஏ இங்க இருக்கட்டும், இது மைனஸ் ஏ, இங்க வந்தா பிளஸ் ஏ ஈக்குவல் டு சி இங்க இருக்கு, இது மைனஸ் பி, இங்க வந்தா பிளஸ் பியா மாறும். ஏவை கூட்டா ஏ பிளஸ் ஏ 2a ஈக்குவல் டு சி பிளஸ் பி. அப்போ நம்ம கணக்கை சுருக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2a ஈக்குவல் டு சி பிளஸ் பி, அப்படி இல்லை பி பிளஸ் சி, ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும்? பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். சரியா? கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இங்க முதல்ல ஏபிசி மதிப்பு வேணும். இங்க பாருங்க, ஏபிசி ஸ்மால் எழுத்து இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? ஃபார்முலா கேபிட்டல் மாத்திக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கெழு தான் கேபிட்டல் ஏ. என்ன? ஏ மைனஸ் பி. கேபிட்டல் பி வந்து என்ன? எக்ஸோட கெழு பி மைனஸ் சி. மாறிலி உறுப்பு சி மைனஸ் ஏ. சரியா? இப்ப பாருங்க, மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0. இந்த டெல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. இப்ப பாருங்க, பியோட மதிப்பு நமக்கு தெரியும். என்ன இருக்கு? பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ பாருங்க, ஏக்கு பதிலா ஏ மைனஸ் பி, சிக்கு பதிலா சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏபிசி மதிப்புகளை பிரதிட்டு இருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே ஏ மைனஸ் பி இருக்கு, இங்கே பி மைனஸ் சி இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, அப்போ இங்கே என்ன வரும்? பி ஸ்கொயர், ஏக்கு பதிலாக பி மைனஸ் 2ab, ஏக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக சி. இங்கே ஏபி இருக்கு, இங்கே பிசி இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பிளஸ் பி ஸ்கொயர், ஆனால் அங்கே பிக்கு பதில் என்னது? சி, சி ஸ்கொயர். சரியா? மைனஸ் என்ன செஞ்சுட்டு வந்த இடத்துல இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இந்த ஏவை எடுத்து முழு பிராக்கெட்டை பெருக்க போகிறோம். ஏவையும் சியும் பெருக்குனா ஏசி, ஏவையும் மைனஸ் ஏவையும் பெருக்குனா மைனஸ் ஏ ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் பி எடுத்து பெருக்க போகிறோம். மைனஸ் பியும் சியும் பெருக்குனா மைனஸ் பிசி. அதுக்கு அடுத்து மைனஸ் ஏ மைனஸ் பெருக்குனா பிளஸ், ஏவையும் பியும் பெருக்குனா ஏபி. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர். எந்த மாற்றம் இல்லை. இந்த மைனஸை உள்ள பெருக்கிடுவோமா? என்ன வரும் பாருங்க, மைனஸ் 4ac மைனஸ் 4ac. மைனஸை மைனஸ் பண்ண பிளஸ் 4a ஸ்கொயர், மைனஸை மைனஸ் பண்ண பிளஸ் 4bc, மைனஸை பிளஸ் பண்ண மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் நம்ம வரிசையை எழுதுவோம். ஏ ஸ்கொயர் பாருங்க இங்க இருக்கா, 4a ஸ்கொயர். பி ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க, பிளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இங்க இருக்கா, பிளஸ் சி ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ஏபி உறுப்பு பாருங்க எங்கெங்க இருக்கு பாருங்க, மைனஸ் 4ab மைனஸ் 4ab ஒன்னே ஒன்று தான் இருக்கு. பிசி உறுப்பு பாருங்க, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு. அப்ப 4bc மைனஸ் 2bc. 4bcல 2bc கழிச்சா 2bc. சரியா? பிளஸ் 2bc. ஏசி உறுப்பு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 4ac ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஒரு ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்ற போறோம். என்ன அப்படின்னா பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc
பிளஸ் 2CA ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C த ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் இருக்கு. அப்ப பாருங்க. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த இடத்துல 4A ஸ்கொயர் இருக்கா? இத 2A த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பிளஸ் B-ய எப்படி எழுதலாம்? B த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். C-ய C த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல இங்க ஒரு மைனஸ் உறுப்பு இருக்கு, இங்க ஒரு மைனஸ் உறுப்பு இருக்கு. இந்த 2 உறுப்புலையும் பொதுவா இருக்க மாறி என்னன்னா A தான் இருக்கு. அப்ப Aக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தே ஆகணும். சரியா? இப்ப பாருங்க நம்ம A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது 2AB பிளஸ் 2 Aக்கு பதிலா மைனஸ் 2A, Bக்கு பதிலா B தான். அதுக்கு அடுத்து பிளஸ் 2 BC, Bக்கு பதிலா B தான், Cக்கு பதிலா C தான். அதுக்கு அடுத்தது 2CA, Cக்கு பதிலா C தான், Cக்கு பதிலா என்ன இருக்கு? C தான் இருக்கு. ஆனா Aக்கு பதிலா மைனஸ் 2A ஈக்குவல் டு 0. பாருங்க நீங்க வேணா விரிவுபடுத்தி பாருங்க. இந்த உறுப்பு வரும் பாருங்க. மைனஸ் 2A த ஹோல் ஸ்கொயர்னா 4A ஸ்கொயர், B ஸ்கொயர், C ஸ்கொயர். இதை விரிவுபடுத்துங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4AB கரெக்டா வந்துருச்சா? 2BC அப்படி வந்து இதை பெருக்குங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4 CA பேர் AC கரெக்டா வந்துருச்சா? அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA ஈக்குவல் டு என்னது? A பிளஸ் B பிளஸ் C தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாருங்க. Aக்கு பதிலா மைனஸ் 2A பிளஸ் Bக்கு பதிலா B தான் பிளஸ் Cக்கு பதிலா C தான் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க மைனஸ் 2A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? இங்க ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம். இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வரும். இப்ப பாருங்க B பிளஸ் C ஈக்குவல் டு இது மைனஸ் 2A. இங்க வந்து என்ன மாறும்? பிளஸ் 2Aவா? 2A பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்கமூலம் எடுத்தா என்ன வந்துடும்? 0 வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0க்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வந்துடும்? 0 தான் வரும். 0க்கு வர்க்கமூலம் 0 தான். சரியா? இப்ப பாருங்க 2A கூட 0வை கூட்டினா 2A தான். 2Aல 0வை மைனஸ் பண்ணா என்ன? 2A தான். அப்போ therefore B plus C equal என்னதான்? 2A மட்டும்தான் நமக்கு வரும். 2A கூட 0வை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி நமக்கு என்னதான் வரும்? 2A தான் வரும். அப்ப B plus C equal to 2A. நீங்க இதை இப்படியே விட்டுட்டாலும் சரி இல்ல மாத்தி எழுதலாம் சரி. மாத்தி எழுதுனா therefore 2A equal to B plus C. பாருங்க நம்ம ஸ்டார்டிங்ல என்ன ஆன்சர் வரணும்னு சொன்னோம்? 2A equal to B plus C வரணும்னு சொன்னோம். அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. வந்ததனால எது வந்து கூட்டுத்தொடர் வரிசை? BAC என்பது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். therefore BAC என்பது எதில் அமையும்? கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.